அண்மை செய்தி. ஆந்திர சிறப்பு புலனாய்வு விசாரணையை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டுக்கான நெய் கலப்பட புகார் குறித்த வழக்கானது குறித்து ஆந்திர சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடரலாம் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றிய மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருப்பதி லட்டுக்கான நெய்யில் கலப்படம் நடந்ததாக எழுந்த புகார் குறித்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் காரசார விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து வருகிறார்கள். அதில் இரு தரப்பு வாதங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஆந்திர அரசு அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடரலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்விதான். அது குறித்து இருவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆந்திர அரசு அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடரலாம் என்று மத்திய அரசு விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் மேற்பார்வை செய்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு விஷயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இது எந்தெந்த கோணங்களில் விசாரிக்கப் போகிறோம், விசாரணை எந்தெந்த வகையில் நடத்த வேண்டும் என்பது குறித்தும் தற்பொழுது வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதியினுடைய கருத்தைப்படி பார்த்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 டேங்கர்களில் சப்ளை செய்யப்பட்ட நெய் கலப்படம் நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு குறித்து தெளிவான ஒரு விசாரணை அறிக்கை தேவை என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. ஏனென்றால் பல கோடி மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இதில் சாதாரணமாக எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அதே போல அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் சுய லாபங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் சுதந்திரமான ஒரு விசாரணை அமைப்பை நிறுவ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிபிஐயிலிருந்து 2 அதிகாரிகள், ஆந்திர அரசாங்கத்தை சேர்ந்த 2 அதிகாரிகள், மத்திய உணவு கட்டுப்பாட்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆகிய துறை சார்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு சுதந்திரமான விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இது குறித்த இறுதி முடிவை நீதிமன்றம் அறிவிக்கவில்லை. ஆனால் இன்று எது மாதிரியான விசாரணை குழு அமைய வேண்டும் என்பது குறித்த தகவல் வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி நீதிபதி தனது உத்தரவை பிறப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதில் தற்பொழுது 2 அதிகாரிகள், சிபிஐயிலிருந்து 2 அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். ஆந்திர பிரதேச காவல்துறை சார்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். அதே போல மத்திய உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு மூத்த அதிகாரி என மொத்தம் 5 அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதில் ஒரு சாரார் இருந்தால் அரசியல் செய்யக்கூடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் முன்னெடுத்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. அதனால் தற்பொழுது ஒரு சுதந்திரமான நீதி விசாரணை நடக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அதன் அடிப்படையில் தான் சிபிஐ சேர்ந்த 2 அதிகாரிகள், ஆந்திர காவல் அதிகாரிகள் 2 பேர், உணவு பாதுகாப்பு துறையின் ஒரு மூத்த அதிகாரி என 5 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இது தன்னிச்சையாக செயல்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விவகாரத்தில் தற்பொழுது நீதிபதிகள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பையும் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து இவனுடைய விசாரணையினுடைய எது மாதிரியான கோணங்கள், எந்தெந்த பகுதிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படும் என்பது குறித்தும் அவர்கள் தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். எனவே இதில் தற்பொழுது விசாரணை குழுவில் 2 சிபிஐ அதிகாரிகள், 2 ஆந்திர காவல் அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு துறை சார்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் என மொத்தம் 5 பேர் இடம்பெற்றிருப்பார்கள் என்ற நீதிபதி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த லட்டு விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு இனிமேல் தனது விசாரணையை மேற்கொண்டு தொடராது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நீதிமன்றம் தற்பொழுது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுதான் ஆந்திரா திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த லட்டு விவகாரத்தில் நெய்யில் அது சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் கலப்படம் நடந்ததா இல்லையா
என்பது குறித்து தீர்க்கமான ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதற்கு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஏதாவது காலக்கெடு நீதிமன்றம் விதிக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே ஆந்திர சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. அதனால் உச்சநீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை என்பது விதித்திருந்தது மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த லட்டு விவகாரத்தில் அரசியல் என்பது செய்யக்கூடாது. நீதிமன்றத்தை அரசியல் சுயலாபத்திற்காக எந்த கட்சியும் பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஆந்திர அரசு அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவை தற்பொழுது நிறுத்தி வைத்துவிட்டு உச்சநீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. இந்த புலனாய்வு குழு தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்ளும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.